வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா M8 ஸ்க்ரூ M8 × 1.25 பிச்சு த்ரெட்டு 8mm டயாவில் SS ராடு எவ்வளோ லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 178.5 mm லென்த்து. ரெண்டு சைடு வந்து லேண்ட் வரும், ஒரு 10 mm 13 mm ரெண்டு சைடு லேண்ட் வரும். மீதி சென்டரில் வந்து ஒரு 160 mm கிட்ட த்ரெட்டு வரும். இந்த த்ரெட்டு வந்து இவ்வளோ லென்த் இருக்கிறதுனால ஒரே லென்த்தை போட முடியாது. அதனால் என்ன பண்ணணும்னாக்கா ஒரு சைடு பாதி போட்டு இன்னொரு சைடு பாதி போடணும். அதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அதை எப்படி மேட்ச் பண்ணி போகிறேன்னு பாருங்கள். த்ரெட் எஸ்எஸ்ல நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன நுணுக்கெல்லாம் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்து உங்களுக்கு எதனா அது மாதிரி ஜாப் போடுற மாதிரி தான் நீங்களும் போடணும். ஓகேவா? எதனா நீங்கள் கேளுங்க. என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம இப்போ வந்து வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. த்ரெட்டிங் டூல் எப்படி இருக்குது? இது நான் கையிலே கிரைண்டிங் பண்ணுறது தான். நீங்கள் த்ரெட்டு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன த்ரெட்டு ஃபைன் த்ரெட்லாம் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது பாருங்க, இந்த ஹேண்டில் இருக்குல்ல, இந்த ஹேண்டில் வந்து கைக்கிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபைன் த்ரெட்லாம் அடிக்கும்போது இந்த ஹேண்டிலோட பண்ணாக்கா இது வந்து இந்த சைடு வரும்போது தொப்புன்னு விழும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃபைனாக வராது த்ரெட்டு. சின்ன சின்ன த்ரெட்டெல்லாம் இந்த 1mm பிச்சு, 0.75 பிச்சு, 0.8 இந்த மாதிரி பிச்செல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தொப்புன்னு விழுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து அச்சின்னு போயிடுற மாதிரி இருக்கும். அதனால் இதை கைக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து நல்லா ஃபினிஷிங்காக வரும். இந்த மாதிரி லென்த்தாக த்ரெட்டு போடும்போது உங்களுக்கு வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கணும்னாக்கா நீங்கள் ஜாப் பிடிக்கும் போதே இந்த மாதிரி த்ரூவாக ஓடணும். இப்போ இவ்வளோ தூரம் போடுறீங்கனாக்கா த்ரூவாக ஓடணும். இப்போ 180 mm த்ரெட்டு வருது, 100 mm இந்த சைடு பிடிச்சின்னா அடுத்தது ஒரு 100 mm, அதான் 9 18 180 mm வைங்களேன். 180 mmனாக்கா கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 90 mm போடணும். அதுக்கு அடுத்த பக்கம் வந்து 90 mm போடணும். அது போகும்போது இந்த பக்கம் போட்டு அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணணும். அப்படி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஓடணும். இந்த மாதிரி போனால் தான் அடுத்த தடவை பிடிச்சி போடும்போது உங்களுக்கு வந்து பெண்ட் இல்லாமல் வரும். நீங்கள் பெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா த்ரெட்டு அறுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பெண்டு வரும். அந்த பெண்ட் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் வந்து இப்போயே ஓரளவுக்கு பெரும்பாலும் வந்து அவுட் இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி டாப்பர் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன 0 இருக்குது, 0 இருக்குது. இஞ்சி போனால் ஒரு 5 கிலோ தான் டாப்பர் வரும்னு நினைக்கிறேன். அப்படி வந்தால் கூட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2ஆவதுல போட்டிருக்கேன். எப்பவுமே த்ரெட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீலை செக் பண்ணிக்கணும். வீலை செக் பண்ணாக்கா இந்த மாதிரிலாம் போயிடுச்சுனாக்கா 2ஆவது வராது. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 4 தடவை செக் பண்ணிக்கணும். போயிடுச்சுன்னா வராது. .25 பிச்சு. இந்த பிச்சு கேஜ் எடுத்து கூட நீங்கள் இப்படி உட்கார வச்சு பார்த்துக்கலாம். ஒரு 0.1 கட்டி விட்டு பிச்சு கேஜ் எடுத்து இப்படி உட்கார வச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் மாட்டு துருன்னு கட்டி விட்டு அது நிறைய பேருக்கு எனக்கே எத்தனை நேரம் ஆகிருக்குங்க. இல்லைங்களா?
கரெக்டாக கட்டு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ உண்ணுனாக்கா 1.25 உண்ணும். ஒரு 0.1 0.2 எக்ஸ்ட்ரா தான் உண்ணும். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது 8 mm தயா ஓடிது கரெக்டாக. O5 மைனஸில் இருக்கு. இன்னும் ஒரு O5 வந்து எமரி பிடிச்சா சரியாக போயிடும். அந்த O5 வந்து கட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரு 0.1 கட்டி எக்ஸ்ட்ரா விட்டணும் வைங்க, ஒரு O5 அந்த மேலே எமரி பிடிச்சா சரியாயிடும். நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி கட்டு விடணும். ஏன்னா இதெல்லாம் வந்து டர்ன் பண்ணி எல்லாம் நம்ம போட்டோம்னாக்கா அது ரொம்ப லேட் ஆகும், சரி வராது. அவ்வளோ லென்த்துக்கு 185 180 லென்த்துக்கு டர்ன் பண்ணணும். கரெக்டாக 15 கோட் விட்டுருக்கேன். லைட்டாக வைப்ரேஷன் வர மாதிரி இருந்தாக்கா இந்த மாதிரி வச்சிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வைப்ரேஷன் வராது. எப்படி எப்படிக்குது? இன்னும் ஒரு 0.1 விட்டால் சரியாயிடும். அந்த ஒரு O5 இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து எமரி பிடிச்சா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம். நினைக்கலாம் ஓகேவா? சூப்பர். இதே மாதிரி அடுத்த சைடும் போட்டுக்கணும். பாருங்க, அந்த பெண்ட் இல்லாமல் போட்டோம்ல சென்ட்ரு ஜாப் ஓடும்போது பாருங்க, இந்த மாதிரி தான் ஓடணும். நீங்கள் ரொம்ப பெண்டாக போட்டிங்கன்னு த்ரெட்டு போட்டு கைட்டும் போது என்ன ஒன்றா அவுட் அடிக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருந்தாக்கா உங்களுக்கு வந்து ஜாப் திரும்பி பெண்ட் எடுக்க வேண்டியது வரும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? சைஸ் பார்த்தாலும் எவ்வளோ இருக்கா? ஒரு O7 O6 O7 O5 மைனஸில் தான் இருக்குது. 8க்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அதேமாரி ஆப்போசிட் சைடு அந்த சைடும் போட்டுக்க வேண்டியதான். ஆப்போசிட்டில் எப்படி பிடிக்கணும்னாக்கா, இது வந்து த்ரெட்டு இப்படி பிடிச்சாக்கா நசுங்கிடும். அதனால் அதை வருங்க ஏற்கனவே போட்டு வச்சுங்க, அலுமினியத்தில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் மாதிரி பிடிச்சோம்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து த்ரெட்டு நசுங்காது, வேலை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்படியே என்ன பண்ணணும், இந்த நட்டு உள்ளே ஏறுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, த்ரூவாக இருக்கா? சும்மா லைட்டாக அவுட் இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அது சென்டர் டு சென்டர் போட்டு த்ரெட்டெல்லாம் முடிச்சு சென்டர் டு சென்டர் போட்டு இருந்தாக்கா லைட்டாக எதனா பிளாஸ்டிக் வச்சு தட்டினா கூட பெண்ட் வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து இந்த டூல் போஸ்ட் இருக்குல்ல, இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். கரெக்டாக அந்த வீலில் உட்காருதான்னு பார்க்கணும். கரெக்டாக உட்காந்து அந்த இதில் எதனா மிஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஆமாம், இல்லைனாக்கா த்ரெட்டு ஏறாது, மிஸ் மேட்சிங் ஆகிடுச்சுனாக்கா. இது வந்து கட்டி விடும்போது 0.1 விடணும். அப்போ தான் உங்களுக்கு டூலும் செய்யாது, லாஸ்ட் வரைக்கும் கட்டு வந்து சொலையாக இருக்கும். எப்போவுமே டூல் வந்து கட்டு விடுறது வந்து த்ரெட்டிங்கில் டர்னிங்கும் சரி த்ரெட்டிங்கும் சரி ஜாபுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் மெயினாக வந்து நீங்கள் 0.1 த்ரெட்டிங்கில் விட்டாக்கா நீங்கள் வந்து டூலே கைட்டுறதால கிரேடிங் பண்ணாமல் நீங்கள் மட்டும் வேலை செய்யலாம். ஒரு 10 நம்பராக இருந்தாலும் அப்படியே வேலை செய்யலாம், ஒன்றும் ஆகாது.
எல்லாம் ஒரு சின்ன சின்ன நுணுக்கம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஜாபை போடுறோம் பாருங்க, மிஸ் மேட்சிங் கண்டே பிடிக்க முடியாது. கரெக்டாக 16 கோடு விட்டேன். கரெக்டாக ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தாக்கா 13 கோடு 14 கோடு தான் விடணும். ஒரு 2 கோடு எக்ஸ்ட்ரா விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். 16 கோடு விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏறுமா? ஏறும். அவ்வளோதான். ஓகேவா? எப்படி ரூபா ஓடுதா? அவ்வளோதான். இந்த மாதிரி 3 நம்பரையும் போட்டுக்கணும். கைட்டி காட்டுறோம் பாருங்க, அப்படியே மேட்சிங் எதனா தெரியுதா பாருங்க. அது துடைக்கணும். துடைச்சிட்டு அந்த இதுவெல்லாம் போட்டோம்னாக்கா சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. பார்த்தீங்களா த்ரெட்டு எப்படி இருக்கு? அது அதான் அந்த இந்த சைடு 2 ஸ்டெப் எடுத்துகிட்டு இந்த பாஞ்சி மாதிரி இருக்குது, அந்த போட்டு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. சும்மா அப்படியே மிஸ் மேட்சிங்கெல்லாம் நீங்கள் இதுவே கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோதான். இதே மாதிரி 3த்தையும் போட்டுட்டு இந்த 2 சைடு ஸ்டெப் எடுத்துக்கணும். ஸ்டெப் எடுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? 3த்தையும் போட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. த்ரெட் முடிஞ்சிச்சு. ஸ்டெப் எடுத்துடலாம். இதை போட்டு தான் பண்ணணும். ஸ்டெப்பில் அப்படியே பிடிச்சாக்கா த்ரெட் நசிக்கிடும். அதுக்காக தான் இது பண்ணதே. 17 mm நமக்கு தேவை. 17.3 20 mm பிடிச்சிக்கலாம். கரெக்டாக இருக்கும். அப்போ தான், ஏன்னா ரொம்ப லென்த்தாக பிடிச்சாலும் சின்னதாக இருக்குல்ல, அதனால் தூக்கும், வைப்ரேஷன் வரும். இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக வைக்கணும். கரெக்டாக ரொம்ப டைட்லாம் வைக்கக்கூடாது, நசிங்கிடும். ஏன்னா அலுமினியம் என்னென்னா ஈஸியாக நசிங்க. (17.3) சைஸு. ஒரு 62 கோடு விட்டுட்டு சைஸ் பார்க்கணும். (17.3) இருக்கு கரெக்டா. (17.28) இருக்கு. அதே தாங்க அடுது. அப்படின்னா ஒரு O5 மட்டும் விட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். செம்மம் ஒரு O3 ப்ளஸில் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. அவ்வளோ ஒரு டயா முடிஞ்சிடுச்சு, ஒரு லென்த்து முடிஞ்சிடுச்சு. ஓகே, கரெக்டாக இருக்கும். இது வந்து 4.95 சைஸ் ஓடி மைனஸ் வந்து O2. லென்த்து பார்த்தீங்கன்னாக்கா 4.15. ஓகே, சைஸு ரெடி. 4.95 O2 மைனஸ் கேட்டிருக்காங்க. கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு சாம்பரு. இதில் எப்படி சாம்பர் அடிக்கணும்னாக்கா ஒரு 1 mm முன்னாடி எடுத்துன்னு போயிடணும். இப்போ 63 கோடு விட்றேன்னு வையா, அதுலேருந்து ஒரு 1 mm முன்னாடி எடுத்துன்னு போயிட்டு, இது வந்து 0 தானே, அந்த 0 கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 1 mm முன்னாடி எடுத்துன்னு போயிட்டு அப்படியே இப்படி சாம்பர் அடிக்கணும். இப்படி அடிக்கணும். அப்படி அடிச்சாக்கா
பிசுறு வந்து வடியாது. ஓகேவா? ஓகேவா? லைட்டாக ஒரு பிசுறு இருந்தாலும் வந்துச்சு. இவ்வளோ பக்காவாக இருக்குது பார்த்தியா? இந்த மாதிரி இப்படி அடிச்சுனாக்கா பிசுறு போய் மடிஞ்சிடும். ஓகேவா? அப்படியே காட்டுற பாருங்க. ஜாப் முடிஞ்சிச்சு. ஒரு சைடு இந்த சைடு பண்ணியாச்சு. 3 நம்பரையும் ஆப்போசிட் சப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி தரணும். இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக டோட்டலே வந்து பார்த்தீங்கன்னா 12.7 தேவை. ஒரு 15 mm 17 mm வச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி அந்த சாம்பிள் ஒரு 1 mm முன்னாடி நிறுத்திங்க. அப்படியே அதே மாதிரி சாம்பிள் நட்டு எப்படி ஏற்றி காட்டுற மாதிரி சிக்கல் எல்லாமே ஏறும். பிசுறு மஞ்சாக்கா ஏறாது நட்டு. ஓகேவா? பிசுறு மஞ்சள் ஏறாதுல்ல, அதுதான் ஏற்றி காட்டணும். சரி, பார்த்தீங்களா? இதில் ஒரு குரு மட்டும் குத்துனாக்கா வேலை முடிஞ்சிச்சு. இதில் மட்டும் ஒரு குரு மட்டும் குத்தணும். குரு குத்துனா வேலை முடிஞ்சிச்சு. ஒரு குரு குத்தணும்னு சொன்னோம்னா குரு மட்டும் குத்திடலாம். 0 டச் பண்ணி வேண்டியதான். ஓகேவா? இதே மாதிரி 3 நம்பரையும் பண்ணிக்கலாம். ஜாப் முடிஞ்சிடுச்சு. எப்படி இதுன்னு பாருங்க.